வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் எதை நேரு வழின்னு சொல்றானோ அந்த வழியை மட்டும் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉஸ் சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். பல வழிகளை பின்பற்றினீங்கன்னா இதுவும் சரி அதுவும் சரி எல்லாமே சரி, இங்கேயும் போய்க்கிறேன் அங்கேயும் போய்க்கிறேன், இதுலயே இருந்துக்கிறேன் அதுலயே இருந்துக்கிறேன், இதையும் சரி காண்றேன் அதையும் சரி காண்றேன், இப்படி இருக்க கூடாது. பல வழிகளை பின்பற்ற கூடாது. அப்படி நீங்கள் பல வழிகளை பின்பற்றினீர்கள் என்றால் ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது அல்லாஹ்வுடைய ஒரு வழியை விட்டு உங்களை பிரித்து விடும். நேர் வழியில உங்களால் இருக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த வருட ரமதான் மாதத்தை நாம் அடைந்து ஆரம்பம் முதல் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பின் கீழாக நாம் மார்க்கத்தின் பல்வேறு தகவல்களை அறிந்து வந்திருக்கிறோம். முதலாவது வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள், அறியாமை காலத்திலிருந்து மக்களை எப்படியெல்லாம் வென்றெடுத்தார்கள், எத்தகைய புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்ற தகவல்களை எல்லாம் அறிந்து கொண்டோம். அதற்கு அடுத்த வாரம் உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்ற தலைப்பின் கீழாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்த நபி தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள், அவர்களின் வரலாறுகள் என்ன, அந்த வரலாறுகள் நமக்கு தருகின்ற பாடம் என்ன, ஒரு மனிதன் வரலாறை அறிந்து கொள்வதன் மூலமாக எத்தகைய பாடங்களையும் படிப்பினைகளையும் அறிந்து கொள்ள முடியும் என்ற தகவல்களை எல்லாம் இரண்டாவது வாரம் அறிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து கடந்த வாரம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு மார்க்க வரம்புகளையும் சட்டதிட்டங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த சட்டதிட்டங்களை அறிந்து கொண்டு ஒரு மனிதர் நடக்கின்ற பொழுதுதான் அவர் ஒரு பூரணமான முஸ்லிமாக இறைவனுடைய வரம்புகளுக்கு உட்பட்டவராக நடக்க முடியும் என்பதற்காக மார்க்கம் சொல்லித் தருகின்ற பல சட்டதிட்டங்களை கடந்த வாரம் அறிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து இறுதி வாரமாக இந்த வாரத்திலிருந்து வரலாற்று சுவடுகளில் வழிதவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழாக சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய கால சூழ்நிலையில் நேர்வழியை தேடுவதற்கான முயற்சியும் கொள்கையை அறிந்து கொள்வதற்கான ஈடுபாடும் மக்களிடத்தில் குறைந்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் கொள்கையை அறிந்து கொள்ளுகின்ற விஷயத்தில் நேர்வழி என்றால் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதில் நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி விஷயத்தில் மனிதர்களை பல்வேறு வகையினராக நாம பிரிக்கலாம். ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரம்தான் கொள்கையை அறிந்து எது நேர்வழி என்கின்ற தேடலோடு இருந்து குர்ஆன் ஹதீஸை தங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். இன்னும் பல்வேறு சாரார்களை, பல மக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு சாரார் கொள்கை விஷயத்துல மார்க்க விஷயத்துல எந்த விதமான முயற்சியும் அவர்களிடத்தில் இருக்காது. ஒரு கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை அறியணும், மார்க்கத்தை அறிந்து அதன்படி செயல்படணும், அதுல தான் நம்முடைய மறுமை வெற்றி இருக்குது, இப்படியான எந்த தேடலும் இருக்காது. ஏதோ முஸ்லீமாக பிறந்துட்டோம், நம்முடைய தாய் தகப்பனார் ஏதோ முஸ்லீமாக இருந்தாங்க, நாமளும் முஸ்லீமாக இருக்கிறோம், நம்முடைய பெயர் இந்த சமூகத்துல அப்துல்லாவாக இருக்கிறது, முகம்மதாக இருக்கிறது, இப்ராஹிமாக இருக்கிறது, இப்படி இந்த சமூகத்துல முஸ்லீமாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அதோடு இந்த இஸ்லாத்துக்கும் நமக்குமான தொடர்பு முடிந்து விட்டது. ரமலான் மாதம் வந்தால் நாம் அமல்களிலே ஈடுபடுவோம், பள்ளிவாசலை நோக்கி செல்வோம். 27 தான் சிறப்பிற்குரிய இரவு என்று இந்த சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடை அமைத்து அன்றைய தினத்திலே புத்தாடைகளை அணிந்து கொள்வோம். பெருநாள் வந்துவிட்டால் புத்தாடை அணிந்து நம்முடைய சிறப்பு உணவுகளை சமைத்து உண்டு கொள்வோம்.
இதோடு நமக்கும் இந்த இஸ்லாத்துக்குமான தொடர்பு முடிந்து விட்டது என்று ஒரு சாரார் நேர்வழினா என்ன, கொள்கைனா என்ன, இறைவன் எதை நமக்கு சொல்லித்தரான், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த வழியில பயணிக்கணும் என்கின்ற எந்த தேடலும் முயற்சியும் இல்லாம ஒரு சாரார் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பாங்க. இன்னொரு சாராரை பார்த்தீங்கன்னா அவர்களிடத்துல தேடல் இருக்காது, அமல்கள் இருக்கும். தொழுகையில சரியாக இருப்பாங்க, ஐவேளை தொழுகையா சரியாக முதல் வரிசையிலே வந்து கலந்து கொள்வதற்கு பெரும் முயற்சி எடுப்பார். ரமலான் மாதத்திலே நல்ல அமல்களை செய்வார். அவருடைய அமல்களும் இறையற்ற செயல்பாடுகளும் ரமலான் மாதத்தோடு முடிந்து விடாது. வணக்க வழிபாடுகள்ல அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருப்பார். ஆனால் கொள்கை என்று வந்து விட்டால் அவருடைய நிலை எப்படி இருக்கும்னா, அவருடைய வீட்டுக்கு அருகில எந்த பள்ளி இருக்குது அங்க போயிடுவோம், எல்லாம் பள்ளிவாசல் தானே, எல்லாமே முஸ்லிம் தானே, எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவங்க தானே, ஏன் அவங்க இவங்கன்னு பிரிச்சு பார்க்கணும், நாம நம்ம வீட்டுக்கு அருகில இந்த பள்ளி இருக்கு இங்க நம்ம போயிடுவோம், நம்ம சொந்தக்காரங்கள்லாம் எங்க போறாங்க அங்க போய்க்குவோம், நம்ம நண்பர்கள் வட்டாரம் நம்ம செட்டு எங்க சேருது அங்க நம்முடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வோம். இப்படி அமல்களில் சரியாக இருந்தாலும் கூட கொள்கையை தேர்ந்தெடுக்கின்ற விஷயத்துல இவர்கள் பெரிதாக ஒரு முஸ்தீபை, ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. தன்னை சுற்றியுள்ள மக்கள் எந்த இடத்தில் அங்கம் வகிக்கிறார்களோ அந்த இடத்தில் நானும் அங்கம் வகிக்கிறேன், எனக்கு இது அது என்கின்ற வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒன்றுதான் என்று இப்படி தங்களுடைய வழிமுறையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் இந்த சமுதாயத்துல கொள்கை ரீதியான தேடல் இல்லாம இருக்கிறாங்க. இன்னொரு சாராரை பார்த்தீங்கன்னா அவர்களிடத்தில் இதே போல வணக்க வழிபாடுகள் இருக்கும், அமல்களில் மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் கொள்கை என்று வந்துவிட்டால் இதெல்லாம் எதுக்கு போட்டு பேசணும், ரமலான் காலத்துல ஒரு சொர்க்க நரகம்னு பேசுறீங்களா கேட்கிறோம், தொழுகையை பத்தி பேசுறீங்களா கேட்கிறோம், ரமலான் மாதத்துல போய் வழி தவறிய பிரிவுன்னு போடலாமா, வழிகட்ட பிரிவுன்னு பேசலாமா, எவ்வளோ இது கொள்கையை பற்றி பேசுவதையே ஏதோ இறையச்சத்துக்கே தூரமான விஷயம் என்பதை போல பலருடைய நினைப்பு இருக்கும். ரமலான் மாதத்துல போய் வழி தவறிய பிரிவு அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப வணக்க வழிபாடுகளில் சரியாக இருப்பவர்கள் கொள்கையை அறிந்து கொள்வதில் ஏதோ கொள்கையை பற்றி பேசுவதே இறையச்சத்துக்கு மிக தூரமான விஷயம் என்பதை போல அவர்களுடைய நினைப்பு இருக்கும். தொழுவார், ஒவ்வொரு வேளை தொழுகையிலேயும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இறைவா நேரான வழியை எங்களுக்கு காட்டு, எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற அந்த நேரான வழியை எங்களுக்கு காட்டு, யாருக்கு மீது உன் கோபம் உண்டானதோ அவர்களின் வழியை எனக்கு காட்டிவிடாதே, வழிகேட்டில் தள்ளிவிடாதே, நேரான பாதையில் நான் பயணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார். தொழுகை முடிந்துவிட்டு கொள்கை பற்றி பேசப்படுகிறது என்றால் அது இறையச்சத்திற்கான எதிரான விஷயமாக பார்ப்பார். அப்ப இப்படி கொள்கையை அறிந்து கொள்ளுகின்ற விஷயத்துல மக்களிடத்தில் இப்படியான வேறுபாடுகள், அதை அறிந்து கொள்வதை விட்டும் தூரமான செயல்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த எல்லா சாராரும் இஸ்லாத்துக்கே இஸ்லாத்தினுடைய பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய பெயர் தாங்கியாக செயல்பட்டு கொள்கையினுடைய வாடை கூட இல்லாத மனிதர்களாக இருந்தாலும், வணக்க வழிபாடுகளில் சரியாக இருந்து கொண்டு தன்னை சுற்றி உள்ளவர்கள் எந்த வழியில் இருக்கிறார்களோ அங்கே நான் அங்கம் வகிக்கிறேன் என்று இருப்பவர்களாக இருந்தாலும், கொள்கையை பற்றி பேசுவதே ஏதோ இறையச்சத்திற்கு தூரமான காரியம் போல எண்ணுபவர்களாக இருந்தாலும், இறைவன் சொல்லுகின்ற ஒரு நேர்வழியில் அவர்கள் பயணிப்பார்களா என்று கேட்டால் கேட்பார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரிய வழியை இறைவா எங்களுக்கு காட்டு என்று கேட்பார்கள். ஆனால் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். எதை தேர்ந்தெடுப்பது என்கின்ற ஒரு தெளிவான பார்வை அவர்களிடத்தில் இருக்காது. எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பதிலே அவர்களிடத்திலே ஒரு சுணக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன், ஒன்றை சரி என்று சொன்னால் தவறான வழியில் பயணிப்பவர்களை பகைக்க நேரிடுமே, இது சரின்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தவறுன்னு சொல்ல வேண்டியது வரும். அப்படி எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, பகைமை பாராட்ட எனக்கு மனம் இல்லை,
இவர்கள் தவறில் இருக்கிறார்கள் என்று சொல்ல எனக்கு மனம் இல்லை என்று இந்த கொள்கையை பற்றி பேசும் பொழுது ஒரு பகைமை வந்து விடுமே, தவறில் இருப்பவர்களை தவறு என்று சொல்ல வேண்டுமே என்பதற்காக இதுவும் சரி அதுவும் சரி, நீனும் முஸ்லிமு நானும் முஸ்லிமு, நீ அப்துல்லா நான் முகம்மது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழிக்கான நல்ல நிலையாக சொல்லல. எல்லாரும் இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தோம்னா யாரையும் பகைக்காம எல்லோரிடத்திலையும் இணங்கி கொண்டு, யாரு நீ தவறு என்று சொல்லக்கூட மனம் வராத அளவுக்கு ஒரு மனிதரை பார்த்தோம்னா இவர் தான்டா இறையச்சவாதி, இவரை மாதிரி தக்குவாதாரி யாரும் கிடையாது, இவரு தான் மிகப்பெரிய உச்சபட்ச தக்குவாதாரின்னு நாம நினைப்போம். ஏன்? இவர் யாரையும் திட்ட மாட்டேங்கிறாரு, இவர் யாரையும் தவறுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் யாரையும் இவர்கள் கொள்கையில் பிழையில் இருக்கிறார்கள், வழி தவறிய பாதையில் பயணிக்கிறார்கள் என்று கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நீயும் சரியா இருக்கிறன்னு சொல்றாரு, நீயும் சரியா இருக்கிறன்னு சொல்றாரு, எல்லாமே சரி என்கின்ற நிலையில் இருக்கிறார். இது அன்புக்கான மறு வடிவம் என்று இவர்தான் இறையச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறார் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை இறையச்சத்திற்கான வடிவமாக நமக்கு சொல்லி தரல. இந்த நிலைதான் மிக ஆபத்தான நிலை. எல்லாம் சரி என்று முடிவெடுக்கிறோமே, இது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்று இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 143வது வசனத்துல சொல்லும் பொழுது நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முதப்தபீன பைன தாலிக் லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி, இவங்க பக்கமும் இல்லை நான் அவங்க பக்கமும் இல்லை, ரெண்டுத்துக்கு நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், இப்படி எதுவுமே ஒரு நிலை இல்லாமல் இதுதான் தெளிவான நேர்வழி என்று முடிவெடுக்காமல் இங்கும் அங்குமாக தடுமாறி கொண்டு தட்டழிந்து கொண்டிருப்பார்கள். ஒமை யுதுலில்லா, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ ஃபலன் தஜிதலஹு சபீலா, அவர்களுக்கு நேர்வழியை காட்டுபவர் யாரும் கிடையாது. எல்லாம் சரி என்று முடிவெடுப்பவர்கள் அவர்கள் நேர்வழிக்கான அடையாளம் கிடையாது, இறையச்சத்தின் அடையாளம் அது கிடையாது, அன்பின் பரிமாணம் அது கிடையாது, அது நயவஞ்சகத்தின் அடையாளம். சரி என்றால் சரியை தெளிவாக பின்பற்ற வேண்டும், ஒன்று தவறு என்றால் அதை தயவுதாட்சண்யமின்றி சமரசமின்றி எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் நேர்வழிக்கான அடையாளம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த கொள்கையை அறிந்து கொள்வது என்பது ஒரு பிரதானமான விஷயம். கொள்கையை தேடுதல் என்பது, நேர்வழியை அடைவது என்பது மிக முக்கியமான விஷயம். அது ஏதோ இறையச்சத்திற்கு மாற்றமான விஷயமாக நாம் எண்ணக்கூடாது. கொள்கையை தேடுவது என்பது பிந்தியதுதான். முதலில் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டும், தொழுகையிலே ஆர்வம் காட்ட வேண்டும், ரமலான் மாத இபாதத்துகளில் இருக்க வேண்டும். கொள்கையை அறிந்து கொள்வதெல்லாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம், எல்லோரும் எங்கு இருக்கிறார்களோ அங்கு ஐக்கியமாகிக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. கொள்கை தேடுதல் என்பது மிக பிரதானமானது என்பதை நாம இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏன் கொள்கையினுடைய தெளிவு ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாதிரு பில் அமால் ஃபித்னன் கத்இல் லைலில் முஸ்லிம். முஸ்லிமில 186வது செய்தி. இருள் சூழ்ந்த இரவுகளை போன்று சோதனைகளும் குழப்பங்களும் வரும் பொழுது நீங்கள் நல்ல காரியங்களை நோக்கி விரையுங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன். காலையில் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையாளனாக இருப்பான், மாலையில் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான். வ யும்சி காஃபிரன் வ யுஸ்பிஹு முஃமினன். ஒரு மனிதன் மாலையில் மூமினாக இருப்பான், காலையில் காஃபிராக மாறிவிடுவான். கொள்கை தெளிவு இல்லை என்றால் இருக்கக்கூடிய குழப்பங்களிலே வீழ்ந்து காலையில் மூமினாக இருந்தவன் மாலையில் காஃபிரா மாறிடுவான். எப்படி தடம் மாறுகிறான் என்று தெரியாது, எப்படி எந்த நேரத்தில் எந்த சூழலில் எந்த கட்டத்தில் தடம் புரண்டான் என்பது தெரியாது. கொள்கை தெளிவு இல்லை என்றால் இருக்கக்கூடிய குழப்பங்களில் வீழ்ந்து அவன் இறைமறுப்பிற்கே சென்று விடுவான். அந்த இறைமறுப்புக்கான பயணம் நேரத்தை காலத்தை கூட எடுக்காது. காலையில் மூமினாக இருந்தவன் மாலையில் மாறி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 186வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்ப நாம நம்முடைய இறை நம்பிக்கையை, நம்முடைய கொள்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் எது சரியான கொள்கை, எது தவறான கொள்கை, எது நேர்வழி, எது வழிகேடு, எது சுவனத்திற்கு அழைத்து செல்லும், எது நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்கின்ற தெளிவான பார்வை நம்மிடத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நாம் நாளை மறுமையிலே வெற்றியை பெற முடியும். எல்லோருக்குமே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது. யாராவது நான் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விரும்புறோமா? இங்க உலகத்துல வாழும் பொழுது இங்க இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் முடிவெடுக்கிற மாதிரி மறுமையில சொர்க்கமும் சரிதான் நரகமும் சரிதான் இப்படி யாராவது முடிவெடுப்பாங்களா? அதெல்லாம் இல்லை, சொர்க்கம் தான் வேணும். அதுல தெளிவா இருப்பாங்க, சொர்க்கம்தான் வேணும். சொர்க்கம்தான் வேணும்னா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் எந்த வழியை காட்டுறானோ அந்த வழியில தான் பயணிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விரும்பிட்டா, நான் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டேன்னு விரும்பிட்டா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விட்டுடுவானா? அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் நீ இந்த வழியில் பயணித்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு ஒரு வழியை காண்பித்திருப்பான். அந்த வழியில நாம பயணித்தால் மட்டும்தான் அவன் அந்த வாசலை திறந்து விடுவான். சுவனத்தின் இன்பங்களை நாம பெற முடியும். சுவனத்திற்கான விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது, நரகத்திற்கான அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் நம் கொள்கை சரியாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் விருப்பத்தை அடைந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்னதான் தொழுகையில நாம் ஆர்வம் காட்டியிருந்தாலும், தொழுகை கற்பனை செய்து பார்த்திட முடியாத தொழுகை அளவுக்கு அவர் தொழுதிருப்பார். ஒரு கடமையை விட்டிருக்க மாட்டார். சுன்னத்து, நஃபீலு, உபரி எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருப்பார். தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருப்பார். தான தர்மங்களை செய்து கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் செலவழித்திருப்பார். ஜக்காத் என்றால் அவ்வளவு பர்ஃபெக்டாக கணக்கை வைத்து அவர் செலவழித்திருப்பார். உம்ரா செய்திருப்பார், ஏன் ஹஜ்ஜே கூட செய்திருப்பார். இப்படியான நல்லமல்கள் என்ன செய்திருந்தாலும் பேஸ்மெண்ட், அடிப்படை அஸ்திவாரம், கொள்கை சரியில்லை என்றால் இந்த அத்துணை தூண்களும் சரிந்து விழுந்து விடும். அல்லாஹ்விடத்திலே அது கணக்கில் கொள்ளப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாததை கொள்கையாக எடுத்துக்கொள்கிறாரோ ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரீன், அவர் மறுமை நாளிலே நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார். மறுமையில நஷ்டவாளியாக ஆயிடுவார். அவரிடத்திலிருந்து எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுதிருப்பார், தொழுகைக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நோன்பு வைத்திருப்பார், நோன்புக்கு எந்த கூலியும் தரப்படாது. அவர் கோடி கோடியாக தர்மங்களை செய்திருப்பார், ஜக்காத்தை கொடுத்திருப்பார், ஏன் ஹஜ்ஜு கூட செய்து வந்திருப்பார். எதுவுமே, எல்லா அமல்களுமே மதிப்பில்லாமல் குப்பை கூலங்களாக மறுமை நாளில் கிடக்கும். எப்போது கொள்கை சரியில்லை என்றால், இஸ்லாம் அல்லாததை கொள்கையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், இஸ்லாம் அல்லாததை கொள்கையை ஏற்றுக்கிறாருன்னா நம்ம உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, ஓ முஸ்லீமா பேரா இருந்துட்டா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிடலாம் நினைச்சக்கூடாது. அல்லாஹ் எதை இஸ்லாம்னு சொல்றானோ அந்த இஸ்லாத்துல இருக்கணும். நம்மளாக ஒரு இஸ்லாத்தை முடிவு பண்ணிக்கிட்டு இதுதான் நேர்வழின்னு பயணித்து கொண்டு அந்த பற்றி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எதை இஸ்லாம் என்று சொல்லுகிறானோ, அல்லாஹ் எதை நேர்வழி என்று நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறானோ அந்த வழியில் பயணித்தவர் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். தன்னுடைய அமல்களுக்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது. கொள்கை சரியில்லைன்னா அவை அனைத்தும் சரிந்து விழுந்துடும். ஒரு பில்டிங் மாதிரிதான். நீங்க என்னதான் விதவிதமாக அலங்காரமாக கட்டினாலும், கட்டடக்கலை நிபுணர்களை வைத்து கட்டினாலும், எவ்வளவு அலங்கார பொருட்களை உங்களுடைய வீடுகளிலே சேர்த்தாலும், எவ்வளவு ஜோடித்தாலும், அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் சரி இல்லைன்னா சரிந்து விழுந்து விடும். அது மாதிரி தான் கொள்கை. கொள்கை என்பது அஸ்திவாரம், பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் நம்ம இடத்துல சரியா இருந்தாதான் தொழுகை நிலையாக நிற்கும், நோன்பு நிலையாக நிற்கும், தர்மங்கள் நிலையாக நிற்கும். அதனுடைய கூலிகளை மறுமை நாளிலே நம்மால் அறுவடை செய்ய முடியும். அதுக்கு நம்மிடத்துல கொள்கை சரியா இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்கனவே நம்ம சொன்ன வசனம் சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல 85வது வசனத்துல சொல்றான். அதே மாதிரி கஹ்ஃப்ல 18வது அத்தியாயம் 103, 104, 105 இறைவன் பேசுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்களால் மிக நஷ்டத்தை சந்திப்பவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அமல்கள் நிறைய இருக்கும், நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது.
அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் யார் என்று நான் அறிவிக்கட்டுமா? அவர்கள் அல்லதீன லல்ல சஅய்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்துல அந்த அமல்களை செய்வதற்கு பெரும் பெரும் முயற்சி எடுத்திருப்பார்கள். அவர்களுடைய எல்லா முயற்சியும் வீணாகி விடும். தொழுகையா கரெக்டா நேரத்துக்கு வரதுக்காக கடையை அடைச்சிருப்பார், எல்லா விதமான முயற்சியும் செஞ்சிருப்பார். தர்மம் செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும், உம்ரா செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும் என்று எந்த அமல்களை அவர் செய்திருந்தாலும் அதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்திருப்பார். பல்வேறு கட்ட ஆர்வமாக அவருடைய சேமிப்புகளை தர்மத்திற்காக ஒதுக்கி வைத்திருப்பார், ஜக்காத்திற்காக ஒதுக்கி வைத்திருப்பார். ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொண்டு ஆடம்பரங்களை தவிர்த்து கொண்டு அவர் பல்வேறு கட்ட முயற்சி செஞ்சிருப்பார். எல்லா முயற்சியும் வீணாகிவிடும். ஆனால் உலகத்திலே அவர் வாழுகின்ற பொழுது வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுனா, நம்ம நிறைய நன்மையை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நம்ம நன்மைகள் நம்முடைய சேமிப்பு கணக்குல குமிந்து கிடக்கிறது. தொழுகிறோம், நோன்பு நோக்குறோம், தர்மம் செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், குர்ஆனை எடுத்து வைத்து தினந்தோறும் மோதிக்கொண்டு இருக்கிறோம், ஹஜ்ஜே செஞ்சுட்டோம், இனிமே நமக்கு என்ன கவலைன்னு அவர்கள் நாங்கள்லாம் கரெக்டா இருக்கிறோம், நன்மையை சேமித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் உலாயிக்கல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அவர்கள் இறைவனின் வசனத்தை மறுத்தவர்கள், ஒலிகாஹு அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுத்தவர்கள், ஃபஹபிதத் அமாலுஹும், முயற்சி செய்து சேமித்த அவர்களுடைய எல்லா அமல்களும் அழிந்து நாசமாகிவிடும். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, அவர்களுக்கு சின்ன எடையளவு கூட எந்த மதிப்பும் மறுமை நாளில் இருக்காது. ஒரு சின்ன எடை, கடுகளவு எடை கூட மறுமை நாளில் அவர்களுக்கு மிச்சம் இருக்காது. ஏன்? கொள்கை இல்லை, கொள்கையில் அவர்கள் சரியாக இல்லை, இஸ்லாத்தின் அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் சேர்த்து வைத்த எல்லா அமல்களுமே அழிந்து நாசமாகிவிடும். உலகத்துல வாழும் பொழுது வேண்டுமானால் அவர் தொழுகையாளி என்று நாம் பிரமிப்பாக பேசிக்கொள்ளலாம், நாம் நிறைய அமல்களை செய்கிறோம் என்று அவர் நினைத்துக் கொள்ளலாம். அமல்களை தேடி தேடி அவர் செய்கிற பொழுது இறையச்சவாதியின் உச்சம் என்று நாம் அவரை நினைத்துக் கொள்ளலாம். அவர் நாம் நிறைய அமல்களை செய்கிறோம், எந்த பாவத்தையும் செய்வது கிடையாது, அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது கிடையாது, பொய் பேசுவது கிடையாது, என்னால் முடிந்த அளவுக்கு ஹராமான விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்கிறேன், நன்மைகளை அமல்களில் நான் ஆர்வம் காட்டுகிறேன் என்றவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் கொள்கை இல்லை என்றால், இஸ்லாத்தின் அடிப்படையை சரியாக அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால், தவறான கொள்கையிலே அவர் பயணித்திருப்பார் என்றால், இந்த எல்லா விஷயங்களுக்கும் எல்லா அமல்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே அது வீணாக்கப்பட்டுவிடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இறைவன் சொல்கிறான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமல், நாம் அவர்கள் செய்த அமல்களுக்கு வருவோம். அவங்க என்னெல்லாம் அமல்லாம் சேர்த்துட்டு வராங்களோ அந்த அமல்களை அல்லாஹ் பார்ப்பானா, பார்த்துட்டு நிறைய அமல்களை அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. நிறைய இந்த உலகத்துல வாழும் பொழுது வணக்க வழிபாடுகள் அவ்வளவு ஆர்வம் காட்டி சேர்த்து வைத்திருப்பார்கள். கொள்கை இருக்கான்னு அல்லாஹ் பார்ப்பான். கொள்கை இல்லையா, ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, அதை சிதறடிக்கப்பட்ட கூலங்களாக ஆக்கிடுவான். அவ்வளவு சேமித்து வச்சவங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னு நினைச்சவங்க, அவர்களை பற்றி அமல்களை செய்கிறவர்களை பற்றி சுற்றி இருந்தவர்கள்லாம் இவ்வளவு அமலை செய்கிறாரே என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் கொள்கை இல்லாத பொழுது அதையெல்லாம் அப்படியே பரப்பப்பட்ட சிதறடிக்கப்பட்ட கூலங்களாக எல்லாம் மாற்றிடும். அப்போ கொள்கை இல்லை என்றால் அமல்களுக்கு மதிப்பில்லை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வசனம் 25வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இடம்பெறுது. அதே போல சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயம் 65வது வசனம், 6வது அத்தியாயம் 88வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் ஒருவர் இணை கற்பித்து விட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றோம், லைன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் இணை கற்பித்து விட்டால் கூட, இணை வைப்பு கொள்கை உங்களிடத்துல வந்து விட்டால் கூட, ல யஹ்பத்தன் அமலுக், அதுவெல்லாம் உங்களுடைய அமல்களை அழித்து விடும். கொள்கை சரியா இருக்கணும், அடிப்படை பேஸ்மெண்ட் சரியா இருக்கணும். நபியே உங்களிடத்துல அந்த பேஸ்மெண்ட் சரியில்லைனா கூட உங்களுடைய அமல்கள் அழிஞ்சு போயிடும். ரசூலுல்லாவுக்கே இப்படியான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் கொடுக்குறான்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம்.
நாம செய்யற அந்த கொஞ்ச நெஞ்ச அமல்களை பாதுகாக்கணும்னா கொள்கை சரியா இருக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி அமல்கள் செஞ்சாங்க? கால்கள் வீங்க, ஒவ்வொரு பாதமும் வீக்கத்தால் வெடித்து சிதறிவிடும் என்று பயப்படுகிற அளவுக்கு நின்று வணங்கியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். தன்னுடைய மரணப்படுக்கையிலே மயக்கம் தன்னுடைய தலையை சுற்றி கீழே தள்ளினாலும் பள்ளிவாசலை நோக்கி சென்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். ஒவ்வொரு நாளும் 100 முறை இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அமல்களில் அவர்களுடைய நிலையை நம்மால் கற்பனை செய்து பார்த்திட முடியாது என்கின்ற அளவுக்கு அமல்களை சேர்த்து வைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுடைய கொள்கை சரியில்லைனா கூட, உங்களுடைய கொள்கையிலே இணை வைப்பு கலந்துட்டா கூட, நீங்க சேர்த்து வச்சீங்களே எல்லா அமலும் அழிஞ்சு போயிடும். ரசூலுல்லாவுக்கே இந்த நிலைமைன்னா ரசூலுல்லா செய்யற மாதிரி நம்ம அமலை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தொழுதார்களோ அவ்வளவு தொழுதுகிட்டு இருக்கிறோமா? அவர்கள் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்ததை போல நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்முடைய அமலையும் ரசூலுல்லாவுடைய அமலையும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். கொஞ்ச நெஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிற நாம கொள்கை சரியில்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சேர்த்து வச்ச ரசூலுல்லாவுக்கு இந்த எச்சரிக்கைனா கொஞ்ச நெஞ்சம் வச்சிருக்கிட்டு இருக்கிறோமே. தொழுகையை வச்சு கொஞ்சம் எப்படியா தப்பிச்சிடலாம், நோன்பை வச்சு எப்படியா தப்பிச்சிடலாம், சின்ன வயசுல தான் நோன்பு நோட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே. நம்மிடத்துல கொள்கை சரியில்லைன்னா, நேரு வழியில நாம் பயணிக்கலைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுங்கிறான் அல்லாஹ். அப்ப கொள்கை எந்த அளவுக்கு பிரதானமானது என்பதை இந்த வசனங்கள் 39:65, 6:88 இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 90, 91வது வசனத்துல சொல்லுகிறான், இன்னல்லதீன கஃபரு பஅத ஈமானிஹிம், இறை நம்பிக்கைக்கு பிறகு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்வை கரெக்டா நம்பியிருப்பாங்க, அந்த நம்பிக்கை கொண்டதுக்கு பிறகு யார் மறுத்து விட்டார்களோ, கொள்கையில தடம் மாறிட்டாங்க, சும்மஸ்தாது குஃப்ரன், பிறகு இறை மறுப்பை யார் அதிகப்படுத்தி கொண்டார்களோ, ஃபலை யுக்பல தௌபத்துஹும், அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, அவங்களுக்கு தௌபா பாவ மன்னிப்பு கிடையாது. அந்த வசனத்துல அடுத்த வசனத்துல 91வது வசனத்துல சொல்றான், அவங்க இதே நிலையில வஃபாத் ஆனாங்கன்னா ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில் அல் அர்லி ذهبا ولو اقتدى به, பூமி நிரம்ப தங்கம் இருந்து அதை அவர் அல்லாஹ்விடத்திலே ஈடாக கொடுத்து, இறைவா இதை வைத்துக்கொண்டு மறுமையில என்னை காப்பாற்றி விடு என்று சொன்னாலும் அவரிடத்துல அது பெறப்படாது, அவர் காப்பாற்றப்பட மாட்டார். பூமி அளவுக்கு தங்கம் இருக்கிறத விட எது முக்கியம்? கொள்கை முக்கியம். கொள்கையினுடைய அந்த பலன், கொள்கையினுடைய மதிப்பு எவ்வளவு? பூமி அளவுக்கு உங்கள்கிட்ட தங்கம் நிரம்பி கிடக்குது. இதை நீங்க ஈடாக கொடுத்தா கூட கொள்கை இல்லாம வந்து நிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாதுன்ட்டு அல்லாஹ். அப்ப கொள்கையினுடைய மதிப்பு, நீங்க பூமி அளவுக்கு தங்கம் வச்சிருந்தா கூட அதையும் கொள்கையையும் சமமாக்க முடியுமான்னு கேட்டா சமமாக்கவே முடியாது. கொள்கை அவ்வளவு மதிப்பு மிக்கது. இன்னைக்கு தங்கத்துக்கு ஒவ்வொரு மனுஷனும் அடிச்சுக்கலாம். தங்க விலை வந்து எங்கோ தொட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? டிமாண்ட். ஒவ்வொரு மனிதனும் அதற்கு ஆசைப்பட்டு போட்டி போட்டுக் கொள்வதனால, அதனுடைய அளவு உலகத்துல கம்மியா இருக்கிறதுனால, கம்மியான பொருள்ல அதிகமா போட்டி போட்டுக்கிட்டு போகும் பொழுது, ஆர்வப்பட்டுக்கிட்டு போகும் பொழுது விலை எங்கேயோ போகும். இன்னைக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. மனிதன் அதிகமாக ஆசைப்படுகிற அந்த தங்கம் உலகம் நிரம்புகிற அளவுக்கு, உலகமே தங்கமா மாறிட்டா, இந்த பூமி உருண்டையே தங்கமா மாறிட்டா, அவ்வளவு தங்கம் இருந்தாலும் கொள்கைக்கு அது ஈடாகுமான்னு கேட்ட ஒரு அளவு கூட ஈடாகாது. அப்ப எவ்வளவு கொள்கை மதிப்பு மிக்கது, முக்கியத்துவமானதுங்கிறது அறிஞ்சிங்க. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ரஅத்ல 13வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்லுகிறான், லில்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் அல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு யார் பதிலளித்தார்களோ அவர்களுக்கு நன்மை இருக்குது. அல்லாஹுக்கு சரியா பதிலளிச்சிட்டீங்க, அல்லாஹ் அழைக்கிற நேர்வழிக்கு பதிலளித்து அந்த நேர்வழியை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால் நன்மை உங்களுக்கு இருக்கிறது. வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, யார் அல்லாஹுக்கு பதிலளிக்கவில்லையோ, அல்லாஹுக்கு பதிலளிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எந்த நேர்வழியை நோக்கி அழைக்கிறானோ, இறைவன் எந்த கொள்கையை நோக்கி அழைக்கிறானோ அந்த கொள்கையை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதை தேடவில்லையோ, அதை அறிந்து கொள்ளவில்லையோ, அவர் அன்னலஹும் மாஃபில் அர்லி ஜமீஆ, அவர் இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் அவர் கொடுத்து, ஓ மிஸ்லஹு மஅஹு,
அது மாதிரி இன்னொரு மடங்கையும் கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்துல எவ்வளவு செல்வங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பை போடுங்க. பூமியில உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதிப்பை போடுவோம். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. பூமியையே ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் போட்டு மதிப்பை போட்டா, அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு போட்டா, தங்கத்துக்கு இவ்வளவு மதிப்பு, பூமி முழுக்க இருக்கிற தங்கம் இவ்வளவு, பூமி முழுக்க இருக்கிற வெள்ளி இவ்வளவு, பூமி முழுக்க இருக்கிற வைரம் இவ்வளவு, பூமி முழுக்க இருக்கிற பெட்ரோலுக்கு இவ்வளவு. இந்த பூமி முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் குண்டூசிக்கும் ஒரு விலையை போட்டு அதனுடைய மதிப்பை கணக்கு பண்ணுங்க. அது மாதிரி இன்னொரு மடங்கு நீங்க கொடுத்தா கூட அல்லாஹ்விடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உலாயிகலஹும் சூஉல் ஹிசாப், அவர்களுடைய விசாரணையே மோசமாக இருக்கும். வ மஅவாஹும் ஜஹன்னம், அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான். கொள்கையினுடைய மதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுங்க. கொள்கையை அறிந்து கொள்வதனுடைய மதிப்பு என்னன்னா, உலகத்தையே நீங்க கொட்டி கொடுத்தா கூட, அதை மாதிரி இன்னொரு மடங்கு உங்களிடத்துல இருந்தா கூட அதுவும் கொள்கையும் ஈடாகுமான்னு கேட்டா ஈடாக. தொழுகை, நோன்பு, சக்காத்து, தர்மம், குரான் ஓதுறது, ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது என்று என்ன அமல்கள் நம்ம இடத்துல இருந்தாலும் நாம இதைத்தான் பெரிதாக கருதுறோம். எதை? முக்கியத்துவம் தான், யாருக்கு மாற்று கருத்து இல்லை. உம்ரா முக்கியத்துவம் தான், மாற்று கருத்து இல்ல. ஹஜ்ஜி முக்கியத்துவம் தான், மாற்று கருத்து இல்ல. தர்மம் முக்கியத்துவம் தான், மாற்று கருத்து இல்ல. இதெல்லாம் எப்போ முக்கியத்துவம் பெறும்? அல்லாஹ்வுடைய கொள்கை நம்மிடத்துல சரியாக இருந்தால், நம்முடைய அடிப்படை பேஸ்மெண்ட் சரியாக இருந்தால்தான் இவை அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான். சூரத்துர் ரஅத்ல 18வது வசனம். அதே மாதிரி யாரெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முரண்பட்டு நடக்கிறாங்களோ அவர்களுக்கு மறுமையில வேதனை இருக்குது. சூரத்து தௌபாவுல 63வது வசனம், அதே மாதிரி சூரத்து நிசாவுல 115வது வசனம், சூரத்துல் இஸ்ராவுல 97வது வசனம். இப்படி இந்த மார்க்கத்துல நேர்வழிக்கு முரணாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ, வழிகேட்டிலே யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே தப்பிக்க முடியாது. மறுமையில் தப்பிக்க வேண்டும் என்றால், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதை இப்ப நாம சொன்ன வசனம் மட்டும் இல்லை, இன்னும் நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மனிதனுக்கு கொள்கை தான் பிரதானம். இந்த கொள்கையை அறிந்து கொள்ளுகிற விஷயத்துல அலட்சியம் காட்டக்கூடாது. அதை தேடுதல் ஒவ்வொரு நேரத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். கொள்கையை தேடுதல் எல்லாம் தெரிஞ்சது தானே, எல்லாம் தெரிஞ்சது தானே, ஷிர்க்கு பத்தி தெரியாதா? இதெல்லாம் 80களில் ஷிர்க்கை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், 90களில் நாங்க தௌஹீதை பத்தி அறிஞ்சுக்கிட்டோம். இது இல்ல. கொள்கைனா ஒவ்வொரு நாளும் அறியப்பட வேண்டும். ஏன்? காலையில மூமினாக இருப்பவர் மாலையில காஃபிரா மாறிடுவார்னா, இது ஒரு நேரத்தில் அறிஞ்ச இன்னொரு நேரத்தில் அறிய மாட்டேங்கிற விஷயமே இதுல கிடையாது. எப்பனாலும் மனிதனுடைய உள்ளம் தடுமாறலாம், கொள்கையை விட்டு பிறழலாம். ஒவ்வொரு நாளும் கொள்கையை பற்றிய தேடல், அதை பற்றிய புரிதல், நேர்வழியை அடைந்து கொள்வதற்கான முயற்சி நம்மிடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த கொள்கையினுடைய முக்கியத்துவம் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இது எல்லாமே கொள்கையை தேடுவது மிக அவசியமானது என்பதை நமக்கு உணர்த்துது. இன்றைக்கு நமக்கு மத்தியில யோசிச்சு பாருங்க. அதே போல நமக்கு முந்தைய காலத்திலையும் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் இருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகிலிருந்து இது நாள் வரை இந்த இஸ்லாத்தின் பெயரால் ஏராளமான கொள்கைகள், பல கொள்கைகள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட கொள்கைகள் எல்லாம் தோன்றி இருக்கிறது, மறைந்திருக்கிறது, மீண்டும் தோன்றியிருக்கிறது, மீண்டும் மறைந்திருக்கிறது. இது நாள் வரை பல கொள்கைகள் இருந்து கொண்டும் இருக்கிறது. இஸ்லாத்தின் பெயரால தான் வரும், அல்லாஹ்வின் பெயரால தான் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ்வை தான் எல்லாரும் அடையாளப்படுத்துவாங்க, குர்ஆன் வசனத்தை தான் எல்லாரும் முற்படுத்துவாங்க. ஆனால் அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்ன கொள்கைக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு பார்த்தா சம்பந்தம் இருக்காது. பல கொள்கைகள் மார்க்கத்தின் பெயரால் வரும், செல்லும், வந்து கொண்டே இருக்கும். மறுமை நாள் வரை இந்த கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் மார்க்கத்தின் பெயரால் இருந்து கொண்டே இருக்கும். பல பிரிவுகள் வரும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்றான். கொள்கை ஒண்ணுதான், ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செஞ்ச அடிப்படை ஒண்ணுதான், நேர்வழிங்கிறது ஒண்ணுதான். நேர்வழிங்கிறது பல வழி கிடையாது. இதுவும் சரி அதுவும் சரின்னு முடிவெடுப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் மக்கள் மார்க்கத்தை வைத்து பல பிரிவுகளாக பிரிஞ்சு கிடப்பாங்க.
பல வழிகளிலே அவர்கள் பயணிப்பார்கள், கொள்கையை தவறுதலாக விளங்குவார்கள், தப்பு தப்பா மக்களிடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. எல்லோரும் குர்ஆன் வசனத்தை பாருங்க, அது அல்லாஹ் சொல்ற கொள்கை, இது ரசூலுல்லாஹ் எடுத்துரைத்த கொள்கைன்னு தான் எல்லோரும் அடையாளப்படுத்துவார்கள். இப்படி பல கொள்கைகள் நாம் முன்னால் வரும் என்பதை நாமளும் பார்க்கிறோம், நிதர்சனமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல இப்படியான வழிகள் உண்டாகும் என்பதை சொல்லி காட்டுகிறான். ஜுஹ்ருஃப் என்கின்ற அத்தியாயத்துல 64, 65வது வசனத்துல இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும். வஅபுது, அவனை மட்டுமே வணங்க வேண்டும். ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் இறைவனுடைய நேரான வழி. ஃபக்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம், ஆனா மக்கள் பல கூட்டங்களாக அவர்களுக்கு மத்தியிலே பிரிந்தார்கள், கருத்து வேறுபாடு கொண்டார்கள், பல பிரிவுகள் உண்டானார்கள். வழி என்பது ஒரு வழி, நேர்வழி என்பது ஒரு வழிதான். சிராத்துல் முஸ்தகீம் என்று ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கிறோமே, அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பது, அந்த நேர்வழி என்பது ஒரு வழிதான். ஆனால் மக்கள் ஒரு வழியிலே பயணிப்பாங்களா? முஸ்லிம்னு தான் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய பாதைகள் ஒரு பாதையில் அவர்கள் பயணிக்க மாட்டார்கள். ஃபக்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பல பிரிவுகளாக முரண்படுவார்கள். ஃபவைலுல் லில்லதீன ஸலமு மின் அஸாபி யௌமின் அலீம், மறுமை நாளினுடைய கடுமையான வேதனையின் காரணமாக அநியாயக்காரர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப கருத்து வேறுபாடு என்பது இந்த மார்க்கத்தின் பெயரால் உண்டாகும் என்பதை இறைவன் நமக்கு எடுத்துரைக்கிறான். அதே மாதிரி சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 19வது வசனத்துல இறைவன் சொல்லுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல மார்க்கம்னா அது இஸ்லாம் தான். அல்லாஹ்விடத்துல மார்க்கம்ங்கிறது இஸ்லாம் தான். இஸ்லாம்னா எந்த இஸ்லாம்? எல்லாரும் இஸ்லாம் இஸ்லாம்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் எந்த இஸ்லாத்தை பொருந்தி கொண்டானோ அந்த இஸ்லாம், அல்லாஹ் எந்த இஸ்லாத்தை மக்களுக்கு தந்தானோ அந்த இஸ்லாம், அதுதான் அல்லாஹ்விடத்துல மார்க்கம். வமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம், இறைவனிடமிருந்து கல்வி வந்ததுக்கு பிறகு, வேதம் வந்த பிறகு, வேதம் வழங்கப்பட்டவர்கள் பக்யன் பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற குரோதத்தின் காரணத்தினாலே தவிர அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளல. கருத்து வேறுபாடு உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம், மக்கள் பல கூறுகளாக பிரிந்து கிடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற குரோதம், பொறாமை. நீ சொல்லி நான் என்ன கேட்கிறது? நீ சொன்னா நான் கேட்டுடணுமா? நீ சொன்னா நான் அதை சரின்னு ஒத்துக்கணுமா? நீ சொல்லி நான் என்ன கேட்கிறது? இந்த குரோதம் தான் ஒரு வழியை கொடுத்த இறைவனுடைய மக்கள் பல பிரிவினர்களாக, பல கொள்கை உள்ளவர்களாக, பல்வேறு கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக பிரிந்து கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்து நஹ்ல்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் ஷா அல்லாஹ், இந்த கருத்து வேறுபாடெல்லாம் ஏதோ மக்களுடைய விருப்பத்தில் உருவாகிறது கிடையாது. அல்லாஹ்வே இப்படியான ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிருக்கிறான். மக்கள் கருத்து வேறுபாடு கொள்ளுவாங்க, மக்கள் கருத்து முரண்பாடு கொள்ளுவாங்க. இல்லைன்னா எப்படி நரகத்துக்கு எப்படி ஆள் கிடைக்கும்? நரகத்துக்குன்னு மக்கள் வேணும்ல. அப்ப நரகத்துக்குரிய மக்கள் உருவாக வேண்டும் என்றால் மார்க்கத்தின் பெயரால், கொள்கையின் பெயரால் மக்கள் தடுமாறுவார்கள். வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் லஜஅலக்கும் உம்மத்தும் வாஹிதா, உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நாடி இருந்தா, அல்லாஹ் நினைச்சா ஒரு சமுதாயமாக அல்லாஹ்வால் உங்களை ஆக்க முடியும். ஆனால் வலாக்கின் யுதில்லு மையஷா வயஹ்தி மையஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுறான், தான் நாடியவர்களை வழிகேட்டுல விடுறான். கருத்து வேறுபாடுங்கிறது மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும், பிரிவுகள்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு சாரார் நேர்வழியில பயணிப்பாங்க, இன்னொரு சாரார் வழிகேட்டுல பயணிப்பாங்க. நேர்வழியும் வழிகேடும் நம்ம கண்ணு முன்னால எப்போது இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் நாடுனாதான் ஒரே சமுதாயம் ஆக்குவான். ஆனால் அல்லாஹ் அப்படி விரும்பவில்லை. ஒரு சாரார் நேர்வழியில பயணிப்பாங்க, இன்னொரு சாரார் வழிகேட்டுல பயணிப்பாங்க. ஒரு சாரார் சொர்க்கத்துக்கான பாதையில பயணிப்பாங்க, இன்னொரு சாரார் நரகத்துக்கான பாதையில பயணிப்பாங்க. வல துஸ்அலுன்ன அம்மா குன்தும் தஅமலூன், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு விசாரிக்கப்படுவீங்க. உங்க கண்ணு முன்னால ரெண்டு பாதையுமே இருக்கும். நேர்வழிங்கிறது ஒரு பாதை தான், வழிகேடுகிறது பல பாதைகள் உங்க முன்னால இருக்கும். நீங்க என்ன செஞ்சீங்க? இப்படி எல்லாம் இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது, உங்க கண்ணு முன்னாடி பல கொள்கைகள் முன்வைக்கப்படும் பொழுது,
நீங்க என்ன செஞ்சீங்க நல்லா விசாரிப்பான். நாம என்ன செய்யறோம்? எல்லாம் சரிதான் இப்படின்னு முடிவு எடுத்துட்டு போறோமா, இல்லை தேடுறோமா, எது சரி எது தப்புன்னு தேடுறோமா, தேடி முடிவு பண்றோமா, ஆய்வு செய்து முடிவு பண்றோமா, இல்ல என் சொந்தக்காரன் அங்க இருக்கிறான்னு அங்க போயிடுறோமா, இல்ல என் நண்பன் இங்க இருக்கிறான்னு இங்க போயிடுறோமா, இதுல எது நாம தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம கண்ணு முன்னாடி பல பாதைகள் இருக்கத்தான் செய்யும். அல்ல உங்க முன்னாடி இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் ஒரு சமுதாயமா உங்களை ஆக்கல, இப்படி பிரிவுகளாகத்தான் நீங்க இருப்பீங்க. இறைவன் சொல்லிட்டான். நீங்க இதுல என்ன செய்ய போறீங்க? எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இறைவனுடைய ஒரு வழியில பயணிக்க போறீங்களா, உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற வழிகேடுல பயணிக்க போறீங்களா? இறைவன் இது குறித்து மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அதே வசனத்துல சூரத்துல் நஹ்ல்ல 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சூரத்துல் ஹூதுல இறைவன் 118 119வது வசனத்துல சொல்றான், வலவு ஷாஅ ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்துன் வாஹிதா. அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ் விரும்பி இருந்தால் மக்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். ஆனா வலா யஸாலூன முக்தலிஃபீன், மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த கருத்து வேறுபாடுக்கு முடிவுலாம் வராது. மக்கள் பிரிவினர்களாக இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. நேர்வழி ஒன்று இருந்துச்சுன்னா வழிகேடுகள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு சமுதாயம் ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் அப்படி ஆக்கல. உங்களை பல பிரிவுகளாக பிரிகின்ற வகையில தான் ஏற்படுத்தி இருக்கிறான். நீங்க மக்கள் பிரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, வழிகேடுகளை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இல்லா மன் ரஹிம ரப்புக். இதுல யாரு நேர்வழியில பயணிப்பா? இவ்வளவு வழிகேடுகள் வந்தாலும் நேர்வழியை யார் தேர்ந்தெடுப்பான்னா உம்முடைய இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர. நேர்வழியில பயணிப்பது அல்லாஹ்வின் அருள். நேர்வழியை நாம தேடி அதை பெற்றுக்கொள்வது அல்லாஹ்வின் அருள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் மாத்திரம்தான் இந்த நேர்வழியை அடைந்து தங்கள் கண் முன்னால் எத்தனை ஆயிரக்கணக்கான வழிகெட்ட கொள்கைகள் இருந்தாலும் அதிலிருந்து விலகி நேர்வழியை தேர்ந்தெடுக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு வலிதாலிக ஹலக்கஹும், இதற்காகத்தான் அவர்களை நான் படைத்தேன். அல்லாஹ் எதற்காக உங்களை படைச்சான்னா நேர்வழியிலையும் மக்கள் பயணிப்பாங்க. அதை தப்பா விளங்கி அவன் சிந்தனையில போட்டு தவறாக மார்க்கத்தை புரிந்து இறைவன் காட்டிய ஒரு வழியை விட்டு தங்களுக்கு மத்தியில் இருக்கிற குரோதத்தின் காரணத்தினால் பல காரணத்தினால வழிகேடுகளை மக்கள் உருவாக்குவாங்க. இதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான். ஏன்? வதம்மத் கலிமத்து ரப்பிக் லஅம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன். ஏன் இப்படியான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்னா அல்லாஹ்வுடைய கட்டளை பூரணமாகி விட்டது. என்ன கட்டளை? நரகத்துல மக்கள் இருந்தும் ஜின்களில் இருந்தும் போற்றி நிரப்புவேன் அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்ல, அந்த விதி பரிபூர்ணமாகி விட்டது. விதி அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான். இந்த விதி நடக்கணும்னா என்ன ஆகணும்? மக்கள் அவன் வழிகேட்டை உருவாக்குவான். வழிகேடுங்கிறது மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கும். இதுல நம்ம என்ன செய்ய போறோம்? எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நேர்வழியை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற வழிகேடுகளை தேர்ந்தெடுக்கிறோமா? இதுதான் அல்லாஹ் நம் கண் முன்னால் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெஸ்டாக இருக்குது. அதே மாதிரி இதே கருத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவுல 5வது அத்தியாயம் 48வது வசனத்திலையும் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். வலாக்கின் எவ்வளவுக்கும் சீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு வழங்கியதுல உங்களை சோதிப்பதற்காகத்தான் பல பிரிவுகளாக ஆக்கியிருக்கிறான் என்று இறைவன் இந்த வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முன்னறிவிப்பு நமக்கு செஞ்சாங்க. மக்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த வழியை காட்டிட்டு போனாங்களோ அதே வழியில இருக்க மாட்டாங்க. அவங்க தவறுகான வழிகளை, மார்க்கத்துக்கு புறம்பான வழிகளை, வழிகேடுகளை உருவாக்குவார்கள், பின்பற்றுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டும் போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, புகாரியில 3456 ல தத்தபிஅன்ன சுனன மன் கான கபலக்கும் ஷிப்ரன் வ பிஷிப்ரின் வ திராஅம் பிதிராயின், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் சலகோ ஜுஹர லுபின், அவர்கள் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தாலும் ல சலக்துமுஹு, அதிலும் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய நேரு வழியே நான் காட்டிட்டு போறேன், தெளிவான வழியில உங்களை விட்டுட்டு போறேன், இதுதான் சத்தியம்னு உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு வழியில இருக்க மாட்டீங்க. அல்லாஹ் எதை நேரு வழின்னு சொல்றானோ அதுல நீங்க பயணிக்க மாட்டீங்க. அதுல மட்டும் நின்று உங்களுடைய கொள்கையை அமைச்சுக்க மாட்டீங்க. முன்னால் இருந்தவர்களுடைய வழிமுறை,
அவர்களுடைய வழிமுறையெல்லாம் பின்பற்றீங்க. சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முன்னால் இருந்தவர்களுடைய வழிமுறை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறையை சொல்றீங்களா? ஃபமன், வேற யாரு? அவங்க தான், அவர்களுடைய வழிமுறையை தான் நீங்க பின்பற்றுவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யூத கிறிஸ்தவர்கள் யார்? யூதர்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிறோம்ல, இன்னைக்கு வழிகெட்டவங்க, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவங்க என்று நாம பேசுறோமே, அவங்க முதல்ல யாரு? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் தான் யூதர்கள் என்பவர்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை போன்று எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படல, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் கிறிஸ்தவர்கள். ஈசா நபி அனுப்பப்பட்ட சமுதாயம் தான். அந்தந்த நபிமார்கள் வாழுகிற பொழுது நன்மக்களாக வாழ்ந்தவர்கள் தான். ஈசா நபி வாழ்ந்த பொழுது நல்ல மக்களாக அவருடைய வழிகாட்டலின்படி வாழ்ந்தவர்கள் தான். மூசா நபி வாழ்ந்த பொழுது நல்ல மக்களாக வாழ்ந்தவர்கள் தான் யூதர்கள். ஆனால் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் தந்த மார்க்கம்ங்கிற பெயர்ல, இஸ்லாம்ங்கிற பெயர்ல புதிதாக அவர்கள் உருவாக்கி வழிகேடுகளை உருவாக்கி அவர்கள் தடம் மாறி போன காரணத்தினாலதான் முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கு பதிலாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அல்லாஹ் ஏன் அவர்களை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்துறான்? அவர்கள் ஏதோ நபிமார்களுடைய வாடை இல்லாதவர்களா? அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை போன்று எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படலை. நேரு வழியில நபி இருக்கிறவரை பயணிச்சவங்க தான். ஆனால் அந்த நபி சென்ற பிறகு மார்க்கத்தின் பெயரால் பல வழிகேடுகளை உருவாக்கி மார்க்கத்தை மாற்றிய காரணத்தினால யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்படுறாங்க. இந்த வழிமுறையை நீங்களும் பின்பற்றுவீங்க. இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி தடுமாறினாங்களோ, வழிகேடுகள் உருவாக்குனாங்களோ, அது மாதிரி உங்களுடைய நிலையும் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இந்த உம்மத்தை, இந்த சமுதாயத்தை விட்டுட்டு போனாங்களோ அதே நிலையில இந்த சமுதாயம் இருக்குதா? அதே கொள்கையில இந்த சமுதாயம் பயணிக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏகத்துவ கொள்கையையும் எந்த தூதுத்துவ கொள்கையையும் நமக்கு எடுத்துரைத்தார்களோ அதே வழியில பயணிக்குதா? ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் எச்சரித்தாங்களோ, எதெல்லாம் வழிகேடுன்னு சொன்னாங்களோ, எந்த கொள்கைக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர் பிரகடனம் செய்தார்களோ அதை இன்னைக்கு அதே ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அதே இஸ்லாத்தின் எந்த இஸ்லாம் இந்த கொள்கைகளை எல்லாம் கண்டிக்கிறதோ அதை இஸ்லாத்தின் பெயரால செய்யறாங்களா இல்லையா? தர்கா வழிபாடு, மௌலுதுங்கிறாங்க, மதுஹபுங்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததா? நபிகள் நாயகம் எதை கண்டித்தார்களோ அதை இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கைன்னு முன்வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதற்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார்களோ அதை இன்னைக்கு இஸ்லாம்னு முன்வைக்கிறாங்க. இதைத்தான் யூதர்கள் செய்தார்கள், இதைத்தான் கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். அதே வழியில் இந்த சமுதாயம் பயணிக்கும், வழிகேடுகளை உருவாக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதே கருத்துல ஸஹீஹுல் புகாரில 7319வது செய்தியில சொல்றாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா தஅஹுது பி உம்மதி பி அஹதில் குரூனி கப்லஹா ஷிப்ரன் பி ஷிப்ரின் வ திராஅன் பி திராஇன். என்னுடைய சமுதாயம் முந்தைய தலைமுறைகளுடைய வழிமுறையை ஜானுக்கு ஜான், முளத்திற்கு முளம் பின்பற்றுகிற வரை மறுமை நாள் நிகழாது. ரசூலுல்லாஹ் இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் கஃபாரிஸ் வரும், ரோமபுரி சாம்ராஜ்யம் பாரசீக சாம்ராஜ்யத்தை செஞ்சதே மாதிரியா? ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, ஃபமனின் நாசு இல்லா உலாய்க, அவங்கள தவிர வேற யாரு? அவர்களுடைய வழிமுறையை தான் இந்த சமுதாயம் பின்பற்ற ஆரம்பிக்கும், வழிகேடுகள்ல போய் விழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே கருத்துல சொல்லக்கூடிய செய்தி திர்மிதியில 2180வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கண்ணு முன்னாடி பல வழிகள் உருவாகி இருக்கும், பிரிவுகள் உருவாகி இருக்கும், பல கொள்கைகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். இதில் எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் வைக்கக்கூடிய விசாரணை. வழிகேடுகளே இல்லாம ஒரு தெளிவான பாதை மட்டும் இருக்காது. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன பாதை அப்படின்னாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த வழிகள் வரும் பொழுது நேரு வழியும் வரும், அதை சுற்றி பல வழிகேடுகளும் உருவாகி இருக்கும். இதில் எது நேர்வழி என்று ஆய்வு செய்து தேர்ந்தெடுப்பதுதான் நமக்கு இறைவன் கொடுக்கின்ற மிக முக்கியமான விசாரணை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு கட்டளையை சொல்றான் பாருங்க, திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 153வது வசனம், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஉஹு, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் எதை நேரு வழின்னு சொல்றானோ அந்த வழியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். பல வழிகளை பின்பற்றினீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதுவும் சரி அதுவும் சரி எல்லாமே சரி,
இங்கேயும் போய்க்கிறேன் அங்கேயும் போய்க்கிறேன், இதுலயும் இருந்துக்கிறேன் அதுலயும் இருந்துக்கிறேன், இதையும் சரி காண்றேன் அதையும் சரி காண்றேன். இப்படி இருக்கக்கூடாது, பல வழிகளை பின்பற்றக்கூடாது. அப்படி நீங்கள் பல வழிகளை பின்பற்றினீர்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய ஒரு வழியை விட்டு உங்களை பிரித்து விடும். நேர் வழியில உங்களால் இருக்க முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றேன், அந்த கருத்தையும் பின்பற்றேன், இதையும் பின்பற்றேன் அதையும் பின்பற்றேன் என்று நினைத்தால் அது அந்த ஒரு வழியில பயணிப்பதாக ஆகாது, நேரு வழியை விட்டு உங்களை பிரித்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நேர்வழி என்பது ஒரே ஒரு வழிதான், வழிகேடுகள் தான் பல வழி, நேர் வழிங்கிறது ஒரு வழிதான். இந்த ஒரு வழியிலே நீங்கள் பயணிக்க வேண்டும், பல வழிகளை பின்பற்றக்கூடாது. இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நேர்கோடை ஒன்று வரைகிறாங்க. அதற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பல கோடுகளை ரசூலா போடுறாங்க. ஒரு நேர்கோடு, அதற்கு வலதுபுறம் இடதுபுறம், இந்த இரண்டு பக்கமும் பல கோடுகளை ரசூலா கிழிக்கிறாங்க. இந்த நேர்கோடை காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்றாங்க, இந்த ஒரு வழிதான் சிராத்துன் முஸ்தகீம் என்ற அல்லாஹ்வுடைய ஒரு நேர்வழி. இந்த பல வழிகள் என்பது இது வழிகேடுகள், வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் சொல்றானே, அந்த பல வழிகள் வழிகேடுகள் இது. இதுல ஒவ்வொரு வழியிலையும் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு அந்த வழியை நோக்கி உங்களை கூப்பிடுவான். இதுதான் நேர் வழிவா, இதுதான் சத்தியம் இங்கே வா, இதுதான் சொர்க்கத்துக்கான பாதை இங்கே வா. இப்படி ஒவ்வொரு பாதையிலையும் வழிகேடுகள் பல வழிகளாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு பாதையிலையும் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு இங்கே வா இங்கே வா என்று நம்மை ஒவ்வொரு வழியிலையும் வழிகேட்டை நோக்கி அழைத்து கொண்டே இருப்பான். ஆனா நீங்க அதையெல்லாம் எடுக்கக்கூடாது. ஷைத்தான் எப்படி அழைப்பான்? இது நரகத்துக்கு போற பாதைப்பா, நீ வந்துரு அப்படின்னு நான் சொல்லுவான். இது வழிகேடுப்பா, இங்க வந்துரு இப்படின்னு நான் சொல்லுவான். இதுதான் நேர் வழின்னு தான் அழைப்பான். எப்படி நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவு அலங்கார வார்த்தைகளை நல்லது போல காட்ட முடியுமோ அப்படி காட்டி கூப்பிடுவான். இதுதான் நேர்வழின்னு ஷைத்தான் சொல்லுவான், இதுதான் சத்தியம்னு சொல்லுவான், இதுதான் சொர்க்கத்துக்கான பாதைன்னு சொல்லுவான். இப்படி அந்த வழிகேடுகளான பல பாதைகளில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு பாதையிலையும் ஒரு ஷைத்தான் இருப்பான். அந்த ஷைத்தான் அந்த பாதையை நோக்கி அழைத்து கொண்டிருப்பான். நீங்கள் வலா தத்தபிஉ சுபுல், அந்த பல வழிகளை பின்பற்றாதீர்கள், ஃபத்தபிஊஹு, அல்லாஹ்வுடைய ஒரு வழியை மட்டும் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதுல 4142வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப நேர்வழிங்கிறது ஒண்ணு, வழிகேடுகள் பலது இருக்கும், பிரிவுகள் இந்த இஸ்லாத்தின் பெயரால உருவாகத்தான் செய்யும். இதில் எதை தேர்ந்தெடுத்து நம் மறுமை வாழ்க்கையை அமைக்க போகிறோம் என்பதுதான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அதனால கொள்கையை அறிந்து எது நேர்வழி எது வழிகேடு, எது சுவனத்தின் பாதை எது நரகத்துக்கான பாதை, எது சத்திய பாதை எது வழி தவறிய பாதை, இதை நாம் அறிந்து கொள்வதுதான் பிரதானமான விஷயம். மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமை, மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கடமை, நம்முடைய அமல்களுக்கு மதிப்பை ஏற்படுத்துகிற கடமை, நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பலனை பெற்று தரக்கூடிய கடமை. அதனால் கொள்கையிலே நாம தெளிவாக இருக்கணும். அப்ப இந்த பிரிவுகள்ல எப்படி என்னென்ன பேர்ல எல்லாம் பிரிவுகள் உருவாகுச்சு. ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றுல அவ்வளவு பிரிவுகள், ஒரு வழி என்று இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல ஹவாரிஜிகள்னு தோன்றாங்க. ஷியாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். ஷியான்னு தோன்றாங்க, கதிரியாக்கள்னு தோன்றாங்க, முஅ்தஸிலாக்கள்னு தோன்றாங்க. இப்படி பல பெயர்கள்ல இந்த வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றில் பல பிரிவுகள் தோன்றுச்சு. அந்த கொள்கைகள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த பிரிவுகள்லாம் எப்படி தோன்றுச்சு என்பதை நாம பார்ப்பதற்கு முன்னால நாளைக்கு இந்த நேர்வழியை அடைந்து கொள்வதற்கு என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் என்ன வழியை காட்டுறாங்க, நேர்வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழியை காட்டுறாங்கிறத நம்ம தெரியணும். நேர்வழியை தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருமே பேரை பார்க்க கூடாது. என்ன பேரை பார்க்க கூடாது? தௌஹீத் நல்ல பேரு, சுன்னத்து வல் ஜமாத் சூப்பர் பேரு, குர்ஆன் ஹதீஸுடைய கூட்டமைப்பாக அது அதை விட சூப்பரான பேர், இந்த பேரை பார்க்க கூடாது. எது நேர்வழிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன அளவுகளை சொன்னாங்க. ஏன்னா வரலாறுல வழிகேடுகளுக்கு எப்படி பேர் இருக்குதோ, நம்ம இப்ப சொன்ன காட்டோம்ல ஹவாரிஜிகள், முத்தஸிலா, ஷியா, கதிரியான்னு பேர் சொன்னோம்ல, இதே மாதிரி அஹ்லு சுன்னா வல் ஜமாத்னு ஒரு பேர் இருக்கு. அவங்களுக்கு இவங்க தான் நேர்வழியில பயணிப்பவங்கன்னு ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லுவாங்க.
இன்றைக்கு நம்ம காலத்துல அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்னு யார் சொல்லிக்கிறா? தர்காவுக்கு போறவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த பேர் இருந்ததுனால நேர்வழி ஆயிடுமா? நேர்வழி ஆகாது. சலஃபு கொள்கை சொல்லக்கூடியவங்க நாங்க தான் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துங்கிறாங்க. இப்படி வழிகேடுகளை பின்பற்றக்கூடியவங்க கூட நாங்க தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துங்கிறாங்க. அப்ப நேர்வழியை அடைந்து கொள்வதற்கு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் என்கின்ற பெயரும் அந்த வழிமுறையும் அவசியமா? நேர்வழியை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த பாதையில் பயணித்தால் நாம நேர்வழியை அடைய முடியும் என்கின்ற தகவல்களை எல்லாம் நாளைய தினம் பார்த்துவிட்டு அதை தொடர்ந்து இந்த வழிதவறிய பிரிவுகள் எப்படியெல்லாம் தோன்றின, அது எந்தெந்த காலத்துல தோன்றினாங்க, அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்கள் கொள்கை என்ன, அதற்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பதில்கள் என்ன என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொள்கை தெளிவை தருவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.